ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? பொதுவாகவே நிறைய வீடியோஸில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வாய்ஸ் சரியாக வரலன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நான் வந்து ஹெட்செட் போட்டு பேசியிருக்கேன். இந்த ஹெட்செட் வந்து ஆல்ரெடி உடஞ்சிருக்கு. புதுசு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்த அப்புறமா நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு இதில் கொஞ்சம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கோயிலில் வந்து பூஜை நடக்குது. 7 நாளைக்கு பூஜை நடக்கும். அதனால் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இந்த மாதிரி பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கிற டைமில் நான் வந்து அப்லோட் பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரண்ட் கட் ஆன டைம்லையும் மற்ற டைம்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் சத்தம் கம்மியாக வந்து பாடிட்டு இருந்தாங்க. கேட்குதுங்களா? இந்த மாதிரி தான். இப்போ வந்து நம்ம நெல்லில் பொரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க என் மேலே. நான் ரொம்ப நாளாக வந்து பொரி அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சீக்கிரமாக கண்டிப்பாக ஃப்ரெண்ட் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. இப்போ கொஞ்சம் வந்து மழையாக இருக்குது, அதனால விறகு வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கல. நான் உங்களுக்காகவே கேஸ்லேயே நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் சீக்கிரமாக. இப்போ வந்து நெல்லில் பொரி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நெல் வந்து நம்ம கிராமத்து பகுதியிலலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இது வந்து பச்சை நெல் தான், அதாவது வேக வச்ச நெல் கிடையாது. வயல்வெளியிலேருந்து கொண்டு வந்த அந்த நெல்லை காய வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த நெல் தான். நல்லா காஞ்ச அப்புறமா மூட்டை கட்டி வச்சுது. அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து இன்றைக்கி நம்ம பொரி எப்படி செய்கிறதுன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து ஒடியால் கொய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். இந்த மாதிரி தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷம் போல் இதை வச்சிடணும். தண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது இந்த பக்கம் இருக்கிறதுக்குள்ளே நம்ம அடுப்பு மேலே ஒரு நல்ல கனமான பாத்திரமாக வச்சு அடுப்பு வந்து பற்ற வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும். அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மண் கொட்டி, எந்த மாதிரி மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்ட பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதாவது மண்ணுன்னு சொன்னால் நம்ம வயல்வெளியில் யூஸ் பண்ணுற மண் இல்லைங்க, மணல் இருக்குது இல்லைங்களா, நம்ம வீடு கட்ட இந்த சிமெண்ட் சிமெண்ட்டில் போட்டு மிக்ஸ் பண்ண ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மணல் வேணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி வீடு கட்ட இப்போ புதுசாக வாங்கியிருந்த மணல் இதிலிருந்து சலித்து கொண்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நான் வந்து ஸ்ட்ரெயினர் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இதில் தான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் பொரி எடுக்க. அதனால இதை நான் வாங்கியிருந்தேன். 150 ரூபா கொடுத்து வாங்கினேன். கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகிடுச்சு. இன்னும் வச்சிட்ருக்கேன். இது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். மற்ற விஷயங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு இதில் யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் பொரி வறுக்கிறதுக்கு பட்டாணி, உப்பு கடலை, கொண்டக்கடலை இதெல்லாம் வறுக்கும் போது யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி உப்பு கொட்டி நிறைய பொரி வறுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். கோயிலில் வந்து இதை செய்வாங்க பிரசாதமாக அப்படின்றதுனால இதை வந்து மணலில் வந்து செய்வாங்க. மணலை கொண்டு வந்து நல்லா கழுவி அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம நல்லா காய வச்சுக்கணும். காய வச்சு அதுக்கப்புறமா அதில் செய்யணும். நான் இப்போ கொண்டு வந்த மணலும் அதே மாதிரி தாங்க பண்ணேன். கொண்டு வந்து உங்களுக்கு எப்படி வந்து சலிச்சேன்னு காட்டினேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சலித்து அதை வந்து நல்லா கழுவி வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சு அதுக்கடுத்து வந்து அதை ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சிட்டோம்னா, இப்போ இந்த ரெசிபி முடிஞ்ச உடனே அது நல்லா ஆறின பிறகு அப்படியே கட்டி வச்சிடணும். அது வந்து அப்படியே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது செய்யும்போது அதில் செஞ்சுக்கலாம். இப்படி தான் வந்து ஒடிஷாவில் மணலில் செய்வாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தப்ப மணலில் செஞ்சால் நல்லா இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து சால்ட்டில் வந்து ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து யூடியூப்பில் அப்போ தமிழில் அப்லோட் பண்ணேன் முதல் வீடியோ. கண்டிப்பாக பொரி வீடியோவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அதே மாதிரி அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு சிலர் வந்து ஃபேக்காக கூட பண்ணியிருந்தாங்க. அது வந்து பொரியே வரல. ஜஸ்ட் வந்து அரிசி போடுவாங்க, அதுக்கப்புறமா கேமரா கட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பொரி வந்து அப்புறமா அந்த மாதிரி காமிச்சு ஒரு சில ஃபேக் வீடியோஸ் நான் பார்த்துருந்தேன். அப்போ வந்து எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு. அச்சோ, நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்த உடனே என்ன இது பொரி வரவே இல்லை, இது வந்து ஃபேக்காக பண்ணியிருக்காங்க, ஒரு வேளை பொய் சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறமா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணாங்க, ஃபஸ்ட் டைம் வந்து பொரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தமிழில் நீங்கள் தான் ஃப்ரெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ வந்து நான் அப்லோட் பண்ணுற அந்த டைமில் நிறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து ஒரு பொரி அப்லோட் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நண்பர்களுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து என்னோடய சேனல் நான் வீடியோஸ்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வியூஸ்லாம் நிறைய வர டைமு. அப்போ நிறைய இந்த பொரி வீடியோ போட்ட அப்புறமா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
இப்போ இது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாங்க. ஜஸ்ட்டு வந்து மென்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம். அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் மண் போட்டு மணல் போட்டு நல்லா சூடாகணும். அடுப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து எரிஞ்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம மணல் போட்டு நல்லா சூடான அப்புறமா இதில் நம்ம தண்ணி ஊற்றி இப்போ கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நெல் இதுக்குள்ளே போட்டு அப்படியே வந்து கலந்து விடணும். ஒரு குச்சி வச்சு நம்ம கலந்துக்கினா ஈஸியாக இருக்கும். கரண்டி வச்சியும் பண்ணலாம். நம்ம குச்சி வச்சு பண்ணோம்னா ஈஸியாக வந்து கலந்துக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி நம்ம அந்த ஸ்ட்ரெயினர் மாதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் எடுக்கணும். எதுக்காக ஸ்ட்ரெயினரில் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண் வந்து அடியில் நிற்கும் மணல். நம்ம அந்த மேலே வந்து நமக்கு இந்த பொரியெல்லாம் வந்துடும். எங்கள் மாமியார் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, தொடப்பு குச்சியில் வந்து எடுப்பாங்க. நான் வந்து அதை ரொம்ப ஃபஸ்ட்டு பொரி வீடியோ பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அப்போ வந்து ஒடிஷாவில் எப்படி பொரி செய்கிறாங்கன்றதை நான் அப்படியே வந்து டேரெக்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து ஜஸ்ட்டு அந்த தொடப்பு குச்சி வச்சு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன். நான் எனக்கு வந்து அது சரியாக வராது. ஜஸ்ட் வந்து பாதி வரும், பாதி தீஞ்சு போயிடும். அதனால் நான் வந்து அதை அதுக்கப்புறமா ட்ரை பண்ணலை. ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்திருக்குமா என்னன்னு தெரியலை. நான் வந்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலை. இதையே வந்து ஸ்ட்ரெயினர் மாதிரி வாங்கி இதிலேயே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்ட்ரெயினர் வந்து ரவுண்டாக இருக்கணுங்க. இந்த மேலே வந்து இந்த பிடிக்கிறதுக்கு அந்த இதுவெல்லாம் இல்லாமல் இருந்தால், இப்படி இருந்தால் நம்ம ஈஸியாக இதுக்குள்ளே போட்டு இப்படி எடுத்து அழகாக வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை வெளியே எடுத்த அப்புறமா நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதோடு வந்து இதை வச்சு நிறைய விதமான ரெசிபியெல்லாம் செய்யலாம். இப்போ எங்கள் மாமியார் செய்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக அந்த பாத்திரத்தில் வந்து சின்னதாக இருக்கிறது கையில் வந்து அனல் அடிக்கனால இந்த மாதிரி நல்ல பெரிய பாத்திரமாக வச்சு இதில் வந்து அந்த மணல் வந்து நல்லா சூடான அப்புறமா எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு தொடப்பு குச்சியில் இப்படி தான் எடுத்தாங்க. நான் வந்து எனக்கு அவங்க காமிச்சாங்க இப்படி தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் நான் பண்ணியிருந்தேன். எடிட் பண்ணும்போது நான் வந்து எப்படி செய்யணுன்றதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க காமிச்சதை கிளிப் மாதிரி ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதில் வந்து காமிக்க மாட்டாங்க எதுவும், டேரெக்டாக வந்து போட்டு அப்படியே வறுத்து எடுத்தது மட்டும் தான் காமிச்சிருந்தேன். அதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியே எடுத்த அப்புறமா முரத்தில் கொட்டி இப்படி வந்து லைட்டாக புடச்சி அந்த மேலே இருக்க அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணணும். நம்ம புடைக்கும் போது நல்லா வறுபட்டிருந்த அந்த பொரியிலேருந்து அந்த துகள்கள் எல்லாம் வந்து ஈஸியாக இப்படி வந்துடும். அது வந்து வெளியில் போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ராவாக வெளியில் வந்தால் பரவாயில்லன்னு எதுக்காக அப்படி எடுக்கிறாங்கன்னா, இது வந்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பவுடர் மாதிரி பண்ணி அதை வந்து மாட்டுக்கு கொடுத்துருவோம். எங்கள் வீட்டிலேயே வந்து எங்கள் ஓரக்குத்தி அவங்களோடது மாடு இருக்குது. நல்ல மாடு வச்சுருக்காங்க. 3 மாடு இருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து நான் அரைச்சி கொடுத்துருவேன். இந்த மாதிரி நிறைய ரெசிபி இப்போ கோதுமை மாவோ இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் பழசாயிட்டாலோ அவள் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிட்டாலோ அதெல்லாம் வந்து நான் நிறைய வந்து மாடுக்கு பவுடர் பண்ணி கொடுத்துருவேன். அதை வந்து அவங்க கஞ்சி தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க இல்லையா, அதனால் அதே மாதிரி இதையும் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் மாமியார். இப்படி நடுவில் நம்ம கையில் வந்து தேய்ச்சி இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் காமிச்சாங்க, பாரு இப்படி தான் வந்து எடுக்கணும்னு சொல்லி தேய்ச்சி எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு 1 2 இருந்ததை கையில் இப்படி தேடி ஒன்றா எடுத்து அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே எடுத்து டப்பாவில் போட்டு பொரி எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கணும், காற்று போகாத மாதிரி. இது வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும். வேணுன்றப்ப எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் வந்து இதை பிரசாதமெல்லாம் பண்ணும்போது சாமிக்கு பயன்படுத்தலாம். ஆனால் உடனே வந்து நமத்துற மாதிரி ஆகிடும். பொரி அளவுக்கு முறுமுறு அந்த டைமிங் வந்து பொரியை விட இது கொஞ்சம் சீக்கிரமாகவே நமத்து போயிடும். அதனால் வந்து எப்போவுமே டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சு வேணுன்ற அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து உருண்டையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பொரி உருண்டை அந்த மாதிரியெல்லாம் ஸ்வீட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.